உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்று திருதியை திதி, திருவோண நட்சத்திரம், மரண யோகம், சங்கடசர சதுர்த்தி. விநாயகரை நினைத்து சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வரவு, ரிஷபம் சினம், மிதுனம் உதவி, கடகம் பாராட்டு, சிம்மம் நன்மை, கன்னி புகழ், துலாம் உயர்வு, விருச்சிகம் பெருமை, தனுசு கோபம், மகரம் பரிசு, கும்பம் ஆக்கம், மீனம் அமைதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனைக்குள் வளர்க்கும் மரங்கள் என்ன, வளர்க்கக்கூடாத மரங்கள் என்ன. மனை என்ன? உங்களோட காணி, உங்களுடைய வீட்டு காணிக்குள்ளே என்ன மரங்களை வளர்க்கலாம், என்ன மரங்களை வளர்க்கக்கூடாது என்று ஜோதிடம் சொல்லுதோண்டு பார்க்க போகிறோம். மனை அதாவது விருட்ச சாஸ்திரம். விருட்சம் என்றால் மரம் என்று உங்களுக்கு தெரியும், விருட்சம் என்றால் மரம். விருட்ச சாஸ்திரம் என்று எங்களோட சாஸ்திர நூல்களில் ஒன்று இருக்குது, விருட்ச சாஸ்திரம். அந்த விருட்ச சாஸ்திரம் என்ற நூலில் மனைக்குள், மனை என்ற உங்களுடைய வளவுக்குள்ளே, உங்களுடைய காணிக்குள்ளே, உங்களுடைய இடத்துல நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்க்கலாம், எந்தெந்த மரங்களை வளர்க்கக்கூடாது என்று விருட்ச சாஸ்திரம் சொல்கிறத பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, மனைக்குள் வளர்க்கும் மரங்கள். எங்களுடைய வளவுக்குள்ளே, எங்களுடைய காணிக்குள்ளே, எங்களுடைய வீட்டுக்குள்ளே சுற்றி வர மதில் சுவர், காணியை சுற்றி மதில் கட்டியிருக்கோம், வேலி கட்டியிருக்கோம். அதுக்கு உள்ளுக்கு என்ன மரங்கள் வளர்க்கலாம்? தென்னை மரம் வளர்க்கலாம். தென்னை மரம் ரொம்ப விசேஷமானது. அடியில் நிலத்தில் தண்ணியை ஊற்றினீங்கள்டா 12 அடி உயரத்துக்கு அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் அங்கே இளநீராக தரும், தேங்காயாக தரும். எவ்வளவு அற்புதமான சக்தின்னு பாருங்க. வானத்தில் இருந்தால் தண்ணி கிடைக்கிது இல்லை, பூமியில் இருக்கிற நீரை கொண்டு போய் இளநீராக தேங்காயை உடைச்சா தண்ணீர் வரும், தண்ணீராக தருகின்றது. அற்புதமான ஒரு மரம் தென்னை மரம், அதிர்ஷ்டமான மரம். பலாமரம். பலாமரம் ரொம்ப விசேஷம். பலாமரத்து பலகையில் தான் ஆசன பலகை. ஒரு பலாமரத்து பலகையில் ஆசனம் செய்து அதுக்கு மேலே உட்கார்ந்து தியானம் இருந்தால் ரொம்ப விசேஷம். பலாமர பலகை அதில் வெட்டித்தான் மிருதங்கம் போன்ற வாத்தியங்கள் செய்வது. பலாமர சமித்து யாகம் வளர்ப்பதற்கு மிகச்சிறந்தது. அதே மாதிரி பணம் வைக்கிற பெட்டி ஒன்று செய்யணுமா இருந்தால் பலாமர பலகையில் பணப்பட்டி செய்யலாம். பலாமரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப விசேஷம். மாமரம். ஒரு மாவிலைய வீட்டு வாசலில் கட்டினாலே அவ்வளவு பெரிய விசேஷம்ண்டா. உங்களுடைய மனை காணிக்குள்ள ஒரு மாமரம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மாமரம் இருந்தால் கண்டபடி வெட்டிடாதீங்க, அது நல்லது.
வாழை மரம், வாழை அடி வாழையாக வாழ வேண்டும்னு சொல்கிறது. வாழை மரம் வீட்டில் இருக்கிறது நல்லது. வேம்பு அந்த வேம்பு மரம் வீட்டில் இருக்கிறது நல்லது. எலுமிச்சை மரம், சில சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது முள்ளுள்ள மரங்கள் வீட்டில் வைக்கக்கூடாதுண்டு. எலுமிச்சை மரத்தில் முள் இருக்குது, ஆனாலும் எலும்பிச்சை பழத்தை தேவகனி என்று, எலும்பிச்சை என்றால் தேசிக்காய், தேவகனி என்று சொல்வார்கள். அதனால் எலும்பிச்சை மரம், தேசிக்காய் மரம் வீட்டில் இருக்கலாம். கொய்யா மரம், நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது, கொய்யா மரம் வைக்கலாம். நாரத்தை மரம் வீட்டில் இருக்கலாம். கொன்றை மரம்னு ஒன்று இருக்குது, கொன்றை மரம் வீட்டில் வைக்கலாம். மாதுளை மரம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மாதுளம் பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம். மாதுளம் பழத்தில் இருந்து வரக்கூடிய பூ. மாதுளம் சுளை, மாதுளம் பழத்தை வெட்டினா உள்ளுக்கு சின்ன சின்னதாக மணிமணியாக இருக்கும். அதெல்லாம் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வதற்கு, அபிஷேகம் செய்வதற்கு, நெய்வேத்தியம் செய்வதற்கு ரொம்ப விசேஷம் மாதுளை. துளசி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வீட்டுக்குள்ளே துளசி இருந்தால் துளசியில் பட்ட காற்றை நாங்கள் சுவாசிப்பது ரொம்ப விசேஷம். துளசி. திராட்சை மரம் வீட்டில் இருக்கலாம். முல்லை, மல்லிகை மாதிரி முல்லை மரம் வச்சுருக்கலாம். அசோக மரம் வச்சுருக்கலாம். சந்தன மரம், அது ரொம்ப அரிதாக தான் வீட்டில் இருக்கும். சந்தன மரம் வச்சுருக்க, அது நல்லது. வசம்பு, சின்ன பிள்ளைகள் பேசுகிறதுக்கு நாக்களை கீறி விடுவினம். வசம்பு வீட்டில் இருக்கலாம். புன்னை மரம் வீட்டில் இருக்கலாம். கமுகம் மரம் வீட்டில் இருக்கலாம். பவள மல்லி, அது தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்த மலர்ன்னு சொல்கிறது பவள மல்லிகை. பவள மல்லிகை மரம் வீட்டில் இருக்கலாம். பன்னீர் பூ வீட்டில் இருக்கலாம். தூதுவளை மரம் வீட்டில் இருக்கலாம். இதெல்லாம் எங்களுடைய காணிக்குள்ளே, வளவுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள். இப்போ இருக்கக்கூடாத மரங்களை பற்றி சொல்கிறேன். இந்த மரம் காணிக்குள்ளே வச்சிருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. முள்ளுள்ள மரங்கள், முள்ளு இருக்கக்கூடிய மரங்கள், எலும்பிச்சம்பழம், ரோசா மரத்தை தவிர வேறு முள்ளுள்ள மரங்களை வீட்டில் வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. முச்செடிகளை வீட்டில் வச்சிருக்கிறது நல்லதில்லை. கற்றாழை சோத்து கற்றாழைன்னு சொல்லுவினோம். அதை வெட்டி வீட்டு வாசலில் கட்டுறது நல்லது. ஆனால் கற்றாழை மரம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அரச மரம், மரங்களுக்குள்ளேயே ராஜ விருட்சம், ஆனால் வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. நெல்லி, புளிய மரம் இருக்கவே கூடாது. வீட்டு வாசல்லையோ வீட்டுக்கு பின்புறத்திலேயோ. புளிய மரம் என்பது நல்ல மரம் இல்லை. அது கார்பனீர் ஆக்சைடு, எல்லா மரங்களும் என்ன செய்யும், கார்பனீர் ஆக்சைடை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியிடும். புளிய மரம் மட்டும் மாறி வேலை செய்யும். அதனால தான் புளிய மரத்துக்கு கீழே படுத்தா தலை சுத்தும், மயக்கம் மாதிரி வரும். புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவினோம். புளிய மரம் கூடாது. இலந்தை மரம் கூடாது. நாவல் மரம், நான் இப்போ கிட்டடியில் ஒரு வீடு வாஸ்துக்கு, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களோ தெரியாது, வீடு வாஸ்து பார்க்க போனேன். அவையோட வீட்டு வாசல்லையே பெரிய நாவல் மரம் இருந்துச்சு. அவையல் கேட்டுச்சினம், ஐயா வீட்டு வாசல் கதவை திறந்தோனையே நாவல் மரம் இருக்குது, இருக்கலாமா கூடாதா? நாவல் மரம் கூடாது, வளவுக்குள்ளே நாவல் மரம் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு வந்தேன். நெல்லி மரம் இருக்கக்கூடாது. பனை மரம், தென்னை மரம் இருக்கலாம், பனை மரம் இருக்கக்கூடாது. விழா மரம் இருக்கக்கூடாது. அரச மரம், பருத்தி, எருக்கு, பருத்தி மரம் கூடாது, எருக்கு மரம் கூடாது. அரளி விதையில் நச்சுத்தன்மை இருக்குது, அரளி கூடாது. பருத்தி கூடாது, எருக்கு கூடாது. இலுப்பை மரம், அது கூடாது. ஆல் மரம் கூடாது. கருங்காலி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. மரகதம் கூடாது. முருங்கை மரம் கூடாது. வாகை மரம் கூடாது. இலவம் மரம் கூடாது. மிளகு மரம் கூடாது. மிளகு செடி கூடாது. எட்டி கூடாது. வீட்டில் இருக்கக்கூடாத மரங்களை பற்றியும் பார்த்தோம், வீட்டில் இருக்க வேண்டிய மரங்களை பற்றியும் பார்த்தோம். இது ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ, இல்லை நான் பேசுகிறத பதிவு பண்ணுங்கோ. இந்தந்த மரங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப விசேஷம். இந்தந்த மரங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது அவ்வளவு நல்லதில்லை, அதை வெட்டி விடுங்கள் அல்லது அகற்றி விடுங்கள், அந்த மரம் கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ இன்னொரு கேள்வி, ஒரு அம்மா கடிதத்திலையும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். வீட்டில் 4 பக்கம் இருக்குது ஐயா, எந்த திசையில் உயரமான மரங்களை வளர்க்க வேண்டும், எந்த திசையில் உயரமில்லாத கட்டை மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. வீட்டில் 4 திசை, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு.
எந்த திசையில் உயர்ந்த மரங்கள் இருக்கலாம், எந்த திசையில் தாழ்ந்த மரங்கள், உயரம் இல்லாத மரங்கள், கட்டையான மரங்கள் இருக்கலாம் என்று கேட்டிருக்கிறோம். தெற்கு மேற்கு திசையில் உயர்ந்த மரங்கள் இருக்கலாம், வடக்கு கிழக்கு திசையில் பதிவான மரங்கள் இருக்கலாம். வடக்கு கிழக்கு வடகிழக்கு, ஈசானம்னு சொல்கிற வடகிழக்கு திசை அல்லது வடக்கு திசை, சூரியன் உதிக்கிற கிழக்கு திசையில் தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ளே வாரதுனால உயர்ந்த மரங்கள் அங்கே இருக்கக்கூடாது. உயர்ந்த மரங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடாது. தெற்கு திசை மேற்கு திசை, வடகிழக்குக்கு ஒப்போசிட் தென்மேற்கு, தெற்கு மேற்கு திசையில் உயரமான மரங்கள் இருக்கலாம். தெற்கு திசை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தெற்கு திசை மேற்கு திசையில் தென்னை மரம் போன்ற உயரமான மரங்கள் இருக்கலாம். வடக்கு கிழக்கு திசையில் கட்டையான குட்டையான உயரம் குறைந்த மரங்கள் இருக்கிறது நல்லது. வீட்டுக்கு 4 திசை இருக்குது, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. வடக்கும் கிழக்கும் கட்டையான மரங்கள், தெற்கும் மேற்கும் உயரமான மரங்கள், வடகிழக்கு கட்டையான மரங்கள், தென்மேற்கு உயரமான மரங்கள். இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.